ஷே நந்தி கவர்மெண்ட் லாயருக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு போடுதார். கவர்மெண்ட்டு என்னென்ன கவர்மெண்ட்டு நியமிச்சிருக்கானோ கவர்மெண்ட்டாக வெளியில் நடத்துறது பூரா கவர்மெண்ட் லாயர் பூரா வெளியில் தப்பு செய்கிறவன் பூரா கவர்மெண்ட்டில் வேலை ஆக்குறவன் தப்பு செய்வான், காப்பாற்றுறது கவர்மெண்ட் லாயர். இப்போ கணக்கு எடுக்கையில் எல்லா கணக்கு எடுக்கையில் கவர்மெண்ட் லாயர் உள்ளே மாட்டி வருவான், பிடிப்பார்ல முற்றுப்புள்ளி. யாரை வச்சு காப்பாற்றி வெளியே தப்பிச்சு போகிறான், யாரை வச்சு வெளியில் இரண்டு கையை வீசி ஆணு பெண்ணு கவர்மெண்ட் வேலை ஆக்குறது அனைத்து வெளியே எப்படி போய் ஆடுதான், என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி பிடிப்பார். கவர்மெண்ட்டாக இருக்கான், கவர்மெண்ட் லாயராக இருக்கான், இடம் கோயில் சொத்து கோயில் இடம் எல்லாமே தெரியும், அனைத்து எதுக்கு சேர்ந்து கும்மால் அடிக்கான் கூத்து அடிக்கான், அந்த கணக்கு கேள்வி கேட்கார், பிடிப்பார். அந்த கேஸ் கட்டு எடுக்கையில் கரெக்டாக அந்த கவர்மெண்ட்டு உள்ள கணக்கு எல்லாம் வெளியே எடுப்பார். எடுக்கையில் தப்பு இருந்தால் தண்டனை தான். அது யாராக இருந்தாலும் சரி தான், எத்தனை பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி தான், கவர்மெண்ட் லாயர் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் நான் தான் பெரிய கொம்பை அப்படி நீ நினைக்காத, உன் வழக்கில் கணக்கு பூராமே தூக்கிடுவார். அதான் பஞ்சாயத்து போர்டு பத்திரப்பதிவு வென்று எல்லா கணக்கும் கம்ப்யூட்டர் பெட்டி தூக்கியில் உன்னுடைய வண்டுவாளம் பூரா உள்ளே வந்துடும். யார்? கவர்மெண்ட் லாயர். அவமதித்து உள்ளே போய் வழக்காடுதான். காலையிலே அவனுக்கு ஒருத்தன் உள்ளே மாட்டிக்கிட்டானா தாசில்தார் எவனா மாட்டிக்கிடுமா, எனக்கு காப்பாற்றி விடுமா. பிஓ மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றி விடுமா. அடுத்து கவர்மெண்ட் டாக்டரு கலெக்டரு எல்லாம் அனைத்தும் எல்லாம் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், காப்பாற்றி விடு அப்படிமா. அப்போ இவனை வச்சு உள்ளே வழக்காடி போகுதா, வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுது. அப்போ ஒருத்தன் தப்பு செஞ்ச இவன் கவர்மெண்ட் லாயர் கண்டுபிடிக்க முடியாதா, அது தப்பு. அதான் கண் கட்டி விளையாட்டு, இது பெரிய விளையாட்டு. காகித பேப்பர் ஐயா எவ்வளோ கொடுக்கணும், அங்கே நான் லஞ்சம் வாங்கினேன் கையெழுத்து போடுறது. இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் விரித்து போட்டு ஆடி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அது என்னமும் இல்லை. அவன் முதலமைச்சர் டெல்லியில், தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் அங்கே மோதுதான், அவன் இவனை மோதுதான். இங்கே ஊடால எல்லாம் அடி கச்சன்னு கையெழுத்து போட அடிக்க விளையாட பூரா அடி டீம்னு ஓட்டத்தில் நிற்கி சென்னை மெட்ராஸிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகாரி பூரா இப்போ வச்சது தான் ரேட்டு, வச்சது தான் போட்டது, கையெழுத்து போட்டதை புரோக்கரை தாசில்தார் விஓ பூரா பத்திரப்பதிவு வென்று அனைத்தும் உள்ள ஓட்டத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கிறது. எப்படி அதான் கேட்டுக்கட்டா போடுதான், ஜனநாயக ஓட்டு போடுதானா, கேட்டுக்கட்டா போடுதான், கேட்டுக்கட்டா மூடுதான், கேட்டுக்கட்டா தூக்குதான், கேட்டுக்கட்டா அடித்து வேலி கம்பி போடுதான். அப்போ நீதிமன்ற கோர்ட்டார் நீதிபதி ஜட்ஜிக்கு கணக்கு நாங்கள் கொடுக்கணும்ல, அப்போ கணக்கு பிடிப்பார்ல. அந்த கொடி தூக்கிட்டு போகிற கொடியில் தான் இப்போ விஷயமே இருக்குது. அந்த கொடி எப்படி அடித்து முடக்குதாருன்னு அதை முடக்கினவுடனே உள்ள நீதிமன்றத்தில் அனைத்து உள்ளே மாட்டுவான். கவர்மெண்ட் லாயர் எல்லாம் வரும், பேங்குலேயும் பூரா சேட்டை உள்ளே வழக்காடுது. ஒப்பிடிங்க கொடுக்குறதே கவர்மெண்ட் லாயர், அனைத்தும் என்னென்ன கையெழுத்து போட்டு கொடுக்கணுமோ அத்தனையும் கவர்மெண்ட் லாயர் ஒப்பிடிங்களை கையெழுத்து போட்டு கொடுத்துருதான். அது வெளியில் தப்பாக ஆட்டம் ஆடிக்கொண்டே போகுது. எவ்வளோ பெரிய தப்பு, ஏ அப்பா நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு வெளியில் கணக்கு வெளியே எடுக்கார். திரிசூலம் தெராசு உள்ளே போகுது. அப்போ கணக்கு வெளியே எடுக்கணும்ல. அப்போ தப்பு செய்கிறதுக்கு தண்டனை கொடுக்க முடியாத நிலைமையில் அப்படியே ஒரு எழுத்து பேனா எழுத்துலேயே முடிச்சிருந்தான் கவர்மெண்ட் லாயர். மேலே கொற்றார் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கணக்கு கொடுக்க முடியாது. இரு தரப்பும் ஆட்டம் ஆடுவான், இவனுக்கும் அவனுக்கும் ஆட்டம் இருக்கும். அதெல்லாம் பேசி வச்சு சமாளிச்செல்லாம் முடிச்சிருவாங்க. அது நிறையா கூத்து நடக்கு. அப்போ தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. கவர்மெண்ட் லாயர் தெரிஞ்சு நட பேப்பரை வச்சு ஆடாத. இப்போ திரிசூலமும் திராசும் இப்போ லாயர்களுக்கு பூரா இப்போ சுத்தம். இதுதான் மெயின் சுவிட்சுன்ட்டார், கடவுளே போட்டார். இந்த மெயின் சுவிட்சை தூக்கியாச்சுன்னா எல்லாமே முடங்கி தூக்கி எல்லாமே உள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டார். இப்போ இந்த மெயின் சுவிட்சை இப்போ பார்க்கார். திரிசூலமும் திராசும் சுற்றிக்கிட்டே இருக்கும் எல்லா நீதிமன்றத்துலேயும். இந்தியா நாடு முழுவதும் சுத்தம், தமிழ்நாட்டிலையும் சுத்தம். முக்கால் சதியம்.